பிரிக்க முடியாதது சண்டேவும் கரிசோறும். அதுவும் நம்ம சமைக்கவே வேண்டாம், சாப்பிட மட்டும் போனா போதும்னு இருந்ததுன்னா அது வேற மாதிரி ஃபீலிங். சோ நாட்டுக்கோழி சாப்பிட டக்கு டக்குன்னு ரெடி ஆயாச்சு. மாமன் மண் சட்டி வறுவல். அங்க போய் மாமனை பார்த்தோமோ இல்லையோ, மண் சட்டிய பார்த்தோம். அதுக்குள்ள பேபி காரம் போட்டு நாங்க செய்ய சொல்லியிருந்த நாட்டுக்கோழி வறுவலையும் பார்த்தோம். ஏன் இவ்வளவு லேட்டு, சீக்கிரமா என்ன சாப்பிடுங்க அப்படின்னு சிக்கன் சொல்ல சட்டு புட்டுன்னு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நாட்டுக்கோழி இவ்வளவு சாஃப்டா இருந்ததா அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது. நாட்டுக்கோழியை பூ மாதிரி வேக வச்சவங்க சோற விதை ஆக்கிட்டாங்க. சோ அப்படியே சோறு வறுவல் ஒரு தடவை, சோறு குழம்பு ஒரு தடவைன்னு நாட்டுக்கோழி குழம்ப வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. சளிகிளி எல்லாம் இருந்தா இறங்கி ஓடிடும் பாத்துக்குங்க. தயிர் தாளிச்சு தயிர் கேட்டாலும் சந்தோஷமா தருவாங்க, ஆனா பில் போட்டுவாங்க. அடுத்து தாளிச்சு ரசம் சாப்பிட்டுட்டு பச்சை புளி ரசம் சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு பையன் உங்க பக்கத்துல வரமாட்டான். அதனால ஃபர்ஸ்ட் பச்சை புளி ரசம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு ரசம் சாப்பிட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லது. இங்க சர்வ் பண்ணிட்டு இருந்த அந்த தம்பியை கூப்பிட்டு, தம்பி சட்டிக்குள்ள ஒரு கை சோறை போட்டு பரட்டி கூட அப்படின்னு கேட்டு அதையும் வாங்கி சட்டி ஃபுல்லா தொடச்சு காலி பண்ணிட்டு கிளம்புறப்ப, ஆடடா கொஞ்சம் மிச்சம் இருந்ததுன்னு எடுத்துட்டு போய் நைட்டு சாப்பிடலாமே அப்படின்னு ஃபீலிங்கா இருந்தது. அடுத்த வாட்டி போறப்ப சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. கூட்டி கழிச்சு பார்த்தா வீட்டுல கறி எடுத்தா 3 வேளை சாப்பிடலாமேன்னு தோணும். ஆனா அது வேறு இது வேறு. டெசர்ட்டுக்கு பாதாம் பிஸ்தா ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு குல்ஃபி வச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. அதையும் அப்படியே கைத்துக்கட்டில் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பி வந்த வழியில எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் இருக்கு, அது உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கலாம். என்னன்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன். சலா வச்சா.